இந்த அருமையான வேளையிலே கூட எவன் டிவி நேயர்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே கூட இந்த நேரத்தை எனக்கு அப்படியாய் கூட தயவாய் கொடுத்த எவன் டிவி குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அதிகாலை வேளையிலே மகதலேனா மரியாள் வாரத்தின் அப்படியாய் கூட முதல் நாளிலே அவள் கர்த்தராகிய தேவனை பார்க்கும்படியாய் தனித்தவளாக புறப்பட்டு கல்லறையின் இடத்திற்கு ஓடி வருகிறாள். அவள் அதிகமாய் தேவனை அவள் நேசித்த மகளாய் இருந்தபடினாலே தான் அதிக இருட்டோடே அவள் தேவனை தேடி ஓடி வருகிறவளாய் காணப்பட்டார். இந்த நாட்களில் கூட கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்திலே செபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், கர்த்தராகிய தேவனிடத்திலே அதிகாலையிலே எழுந்து நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலமே எழும்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பெண்களாகிய நாம் பழக்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியமாக யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவள் ஓடி பேதுருவினிடத்திலும் இயேசுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த கல்லறையை போய் அவர் பார்க்கும்போது கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. உடனே அதில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கல்லறையில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் காணப்படவில்லை. அதை பார்த்த உடனே அவள் அதிகமாய் ஓடி என்ன பண்ணுறா, சீஷர்களிடத்தில் போய் பேதுருவினிடத்திலும் அவருக்கு அன்பாயிருந்த யோவான் அவரிடத்திலும் சொல்லுகிறாள். உடனே சீஷர்கள் அப்படியா என்று சொல்லி கேட்டுவிட்டு உடனே அவளோடு கூட என்ன பண்ணுறாங்க, மறுபடியுமாக அதே அந்த கல்லறையின் இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த இடத்துல குனிந்து பார்க்கிறார்கள். பார்த்தால் அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, குனிந்து பார்த்து விட்டு திரும்ப போய் விடுகிறார்கள். ஆனால் இவளோ மரியாளோ அந்த இடத்துல அவர்கள் போன பிறகு குனிந்து பார்க்கும் பொழுது 2 தேவ தூதர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவன் அப்படியாய் கூட கால் மாட்டிலும் ஒருவன் அப்படியாய் தலைமாட்டிலும் அந்த தேவ தூதன் அமர்ந்திருக்கிற காட்சியை இவள் பார்க்கிறாள். பார்த்த உடனே இவள் இடத்துல அந்த தேவ தூதர்கள் கேட்குறாங்க, என்ன பார்க்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவித்தவள் யார்னா மகதலேனா மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண் தான் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சுவிசேஷத்தை அப்படியாய் கூட பிறருக்கு சொல்லுகிறவளாய் காணப்படுகிறார். அப்போ முதல் சுவிசேஷகி யார் என்று சொன்னால் மகதலேனா
மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்க வந்தவள். அது மாத்திரமல்ல, அந்த 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மரியாள் கல்லறை அழுகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்த பொழுது அப்படியே தேவதூதர்கள் இருப்பதை அவள் காண்கிறாள். அது மாத்திரமல்ல, அவங்க கேட்குறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவள் சொல்கிறா, என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவங்க வைத்த இடம் எனக்கு தெரியல. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்காக அழுதவளாய் காணப்பட்டாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எத்தனை பேர் இந்த நாளில் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்கள் வியாதிகளுக்காக, உங்கள் தேவைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். நிச்சயமே பதில் உண்டு. உன் கண்ணீர் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை என் துருத்தியில வெய் என்று சொன்ன தேவன் உன் கண்ணீரை கண்டு அதற்கு பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அவர் அழுது கொண்டிருக்கிற உன்னை அவர் ஆனந்தத்தினால் நிறைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் இயேசு நிற்கிறத இயேசுதான் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியல. இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கும் போது ஏசப்பா உங்கள் இடத்துல கண்டிப்பாக பேசுவார். ஆனால் நீங்கள் ஏசப்பா தான் பேசுகிறாருன்றதை உங்களால் அறிஞ்சிக்கவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், மத்தேயு 14:14 படியாய் அவர் வியாதியஸ்தர்கள், அநேக வியாதியஸ்தர்களை அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், 20ஆம் அதிகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூட இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, அவர் எவ்வளவா அவளை நேசித்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நம்ம அறிய முடியும். ஸ்திரீயை ஏமா அழுகுற, யாரை தேடுறேன்னு இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து அவள் சொல்கிறா, ரபுனி, போதகரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, கூப்பிடுறா. அவளுடைய சத்தத்தை அவள் தெளிவாய் அறிந்தவளாய் இருந்தாள். இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை முறை ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கார் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் அப்படியே கூட 43ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவள். நம்ம யாருக்கு சொந்தம் தெரியுமா? இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்களே இல்லை, நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை அவள் கிளியராக அறிந்தவளாக இருந்தாள். இன்றைக்கி கர்த்தர் உங்களை எத்தனையோ முறை கூப்பிட்டுட்டார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நாளைக்கு வந்துடுறேன் ஆண்டவரே, என் வீட்டில் இந்த வேலையெல்லாம் இருக்குது, நாளன்னைக்கு வந்துடுறான்ப்பா. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு உடனே நாம் அவரை இடத்துல அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போது மரியாளே என்றார், கூப்பிடுறாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. உடனே அவர் யார்ன்ற அவள் ஐடென்டிஃபை பண்ணி, ரபுனி, போதகரே என்று சொல்லி கூப்பிடுறார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் ஆவலாயிருக்கிறார். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல்ல பார்த்தவளும் யாருன்னா இந்த மகதலேனா மரியாள் தான். உயிர்த்தெழுந்த இயேசு பேசினதும் யார்கிட்டன்னா இந்த மகதலேனா மரியாள் தான். காரணம் என்ன தெரியுமா? இந்த மகதலேனா மரியாள் ஏன் ஆண்டவரை ரொம்ப நேசா தெரியுமா? அவள் 7 பிசாசுகள் பிடித்தவளாக இருந்தாளாம். அவள் ஒரு பெரிய பணக்காரியம். ஆனால் இந்த பிசாசுகள் யாராலையும் அவளை விட்டு ஓடி போகலை. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த பிசாசுகள் அவளை விட்டு என்ன பண்ணுது, ஓடி போனது. அதனால தேவனிடத்தில் அவள் எப்படி இருந்தா, அதிக அன்பாக இருந்தாள். ஹல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். கர்த்தர் உங்களை அறிந்தபடினால தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் மகதலேனா மரியாளை முன்னறிந்தவராய் இருந்திருப்பார் நிச்சயமாக. அதனால்தான் அவளை அப்படியே கூட கர்த்தரை வெளிப்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். கர்த்தரை இடத்துல தைரியமாய் பேசக்கூடிய கிருபையை பெற்றாள். பாருங்க, கூட இருந்த சீஷர்கள் கூட அவரை நின்று பார்க்கணுன்றத அவர்கள் உணரவே இல்லை, போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் அவருக்காக காத்திருந்தாள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்காய் காத்திருக்கிறவர்களை, கர்த்தரை அண்டை கிட்ட நெருங்குகிறவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறவராயிருந்தார். இந்த நாளிலே கூட நாம் 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். அப்படியே அதிகாலமே எழுந்து இயேசுவை பார்க்கும்படியாய் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
ரெண்டாவது காரியமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது உலகத்துக்கு அறிவித்தவள் மகதலேனா மரியாளா இருந்தாள். அதே போல் பெண்களாகிய நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். மூன்றாவதாக இயேசுவுக்காக அவரை காணவில்லை என்று சொன்னவுடன் அவள் அழுதவளாய் காணப்பட்டாள். இன்னைக்கு நாம் நமக்காகவே அழுது கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருந்து ஜெபிக்கும்பொழுது நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான்காவது காரியமாக இயேசுவின் மேல் அளவுக்கு அதிகமாய் அன்பாய் இருந்தாள். இன்றைக்கி நாம் எதன் மேல் அளவுக்கு அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறோம்? உலகத்தின் பின்பாகவா அல்லது இயேசுவின் இடத்திலா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஐந்தாவது காரியமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது பார்த்தவள் மரியாள், முதலாவது பேசினவள் மரியாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நான் எப்பொழுதும் பேசுவேன், ஆண்டவரோடு நான் பேசிகிட்டே இருப்பேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுனிடத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள்? நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, மகதலேனா மரியாளை குறித்து இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவளை போல உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும், உம்மை பற்றி அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும், உம்முடைய சமூகத்தில் அழுகிறவர்களாய் மாற்றும், உம்மிடத்தில் அன்பாயிருக்கிறவர்களாக எங்களை மாற பண்ணோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவள் உம்மிடத்தில் பேசினது போல எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக பேசுகிறவர்களாக எங்களை மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மகளிர் தினத்திலே கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே, அப்பா, இந்த காரியங்களை நாங்கள் கேட்டு அறிந்தோம் ஆண்டவரே. அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். ஜீவனும் பலமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.